இந்த வீடியோல கிளாஸஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ பைத்தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சிமிலர் டு C++, ஜாவா அதெல்லாமே. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ எதுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் போறோம் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல ஒன்று பார்க்கலாம். ஸோ சப்போஸ் இப்போ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் டீம் ஒன்று ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து மொத்தம் 12 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நேம், அப்புறம் ஹைட், தென் அவங்க என்ன டைப் பேட்ஸ்மேனா பவுலரா, அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுப்போம். ஸோ இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் வேரியபிள்ஸில் ஒரு ஸ்ட்ரிங்காக ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம பிளேயர் 1 அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிரியேட் பண்ணுறோன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு ஒரு நேம் நான் அசைன் பண்ணிட்டோம். செகண்ட் வந்து அவரோட பிளேயர் டைப் 30, 40. ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரியே நம்ம பிளேயர் 2 கிரியேட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப ஒரு எல்லாத்துக்குமே ஒரு புது வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ரெண்டு பிளேயர் கிரியேட் பண்றதுக்கே நமக்கு பாத்தீங்கன்னா லைக் ஒரு 6 லைன்ஸ் ஆஃப் கோட் தேவைப்படுது. அதுவும் ரொம்ப இன்டெப்தா டீடைல்ஸ் எல்லாமே போல நம்ம லைக் வெறும் நேம், டைப், அப்புறம் ஏஜ் இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கே இத்தனை லைன் எடுக்குது அப்படின்னா 12 பிளேயர்ஸ் ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் வந்து இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அது கிரியேட் பண்ணணும்னா ரொம்ப அதிக லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் தேவைப்படும். ஸோ இதை வந்து இன்னும் எப்படி ஆப்டிமலாக எழுதலாம் அப்படின்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு அந்த கிளாஸோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம பிளேயர்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்குறோம். அதனால பிளேயர் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூலை கன்சிடர் பண்ணணும். நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது கேமல் கேஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரா இருக்கும், தென் ஃபாலோ பண்ற ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து கேப்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். பட் கிளாஸஸ்ல வந்து நம்ம டைட்டில் கேஸ் யூஸ் பண்ணுவோம். லைக் எல்லா வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டருமே கேப்ஸ்ல தான் இருக்கணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது பிளேயர்னு இல்லை, வேற ஏதாவது ஒரு நேம், ஆல்டர்னேட் நேம் இருக்கு அப்படின்னா ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னா இது வந்து ரெண்டு வேர்டு. ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்றது ஷாப்பிங் ஃபர்ஸ்ட் வேர்டு, அது எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து கேப்ஸ்ல. தென் லிஸ்ட் எல்ல ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் கேப்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி டைட்டில் கேஸ் ஃபாலோ பண்ணணும் கிளாஸ் நேம்ஸ்க்கு வரும்போது. ஓகே, இப்போ நம்ம பிளேயர் எக்ஸாம்பிளுக்கு வரும். ஸோ பிளேயர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றோம். இப்போதைக்கு இந்த கிளாஸ்க்குள்ள எந்த ஸ்ட்ரக்சருமே எதுவுமே நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணல. ஸோ அதை எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லா கிளாஸ்க்குள்ளேயும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்கோர் init _ தென் டபுள் பிராக்கெட். ஓகே, ஸோ டெஃப் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டெஃப் அப்படின்றது ஒரு பைத்தன் கீவேர்டு. அது யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த அண்டர்ஸ்கோர் initக்குள்ள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃப் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுவோம். பை டிஃபால்ட் எப்பவுமே இந்த செல்ஃப்ன்ற பேராமீட்டர் வந்து init ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்ணுவோம். அது எதுக்கு அப்படின்னா கரண்ட் கிளாஸ் வந்து ரெஃபர் பண்ற அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுனா என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்றோம். லைக் ஒரு பிளேயர் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நேம் இருக்கும், தென் ஏஜ் இருக்கும், தென் டைப் இருக்கும். டைப்ன்றது பில்ட்-இன் கீவேர்டு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. மேபி ஸ்டைல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், self dot age equal to age, self dot style equal to style. ஸோ நம்ம இது எதுக்கு அசைன் பண்றோம் அப்படின்னா செல்ஃப் அப்படின்றது கரண்ட் கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ கரண்ட் கிளாஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டோட நேம்ன்ற ஆட்ரிபியூட்டுக்கு இந்த நேமை வந்து அசைன் பண்றோம். அதாவது நம்ம பேராமீட்டர்ல வர நேம் வந்து அதுக்கு அசைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு பிளேயர் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள பார்த்த மாதிரி தான் இப்போ நான் வந்து பிளேயர் 1 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் 1 ஒன்று கிரியேட் பண்ண போறேன். கேபிட்டல் P அந்த பிளேயர் ஆஃப். ஸோ இங்க என்ன கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த கிளாஸ் நேம். தென் பிராக்கெட்ஸ்குள்ள வந்து நான் இந்த செல்ஃபை தவிர மித்த 3 பேராமீட்டர்ஸையும் பாஸ் பண்ண போறேன்.
ஸோ என்னென்னலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சச்சின் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சச்சின், தென் கமா, அவரோட ஏஜ் மேபி 40, தென் ஸ்டைல் லைக் பேட்ஸ்மேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேயர் 1ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். ஒரு கிளாஸ் நேமுக்கு ஆட்ரிபியூட்ஸை பாஸ் பண்ணி அதை வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ பைத்தானில் இப்படி தான் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரக்சரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளாஸ். கிளாஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இதை யூஸ் பண்ணி நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆப்ஜெக்ட் என்னன்னா பிளேயர் 1, கிளாஸ் என்ன அப்படின்னா இந்த பிளேயர். இப்போ நம்ம இன்னொரு பிளேயர் கிரியேட் பண்ணலாம். பிளேயர் 2 ஈக்குவல் டு சேம் வே பிளேயர் கேப்ஸில், தென் உள்ள வந்து இப்போ நம்ம சச்சின் அப்படின்றதுக்கு பதிலாக அஸ்வின் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறோம். தென் ஏஜ், தென் பார்த்தீங்கன்னா பவுலர். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிளேயர் 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பிளேயர் 1 டாட் நேம் அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும். இப்போ சச்சின் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ பிளேயர் 1 டாட் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 40, ஏன்னா நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கிற பேராமீட்டர் அதுதான். அதே மாதிரி ஸ்டைலில் பேட்ஸ்மேன் அப்படின்ட்டு. இப்போ பிளேயர் 2க்கு அதே மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ பிளேயர் 2 டாட் ஸ்டைல்னா பவுலர். தென் எக்ஸிஸ்டிங் பிளேயரோட வேல்யூஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா பிளேயர் 1 டாட் இப்போ நேம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணியிருந்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சச்சின் இருக்குது, அது பதிலாக தோனி அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணணும் அப்படின்னா தோனி அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் அசைன் ஆகும். இப்போ நான் திரும்ப பிளேயர் 1 டாட் நேம் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா தோனி. ஸோ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா இதுதான். ஸோ சப்போஸ் இது இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா பைத்தான் டாக்குமெண்டேஷன் நான் ஒன்று லிங்க் பண்ணுறேன். ஸோ அதை ரீட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பைத்தானில் புரியல அப்படின்னா ஜாவாவில் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஏன்னா ஜாவா வந்து கம்ப்ளீட்லி லைக் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், ரொம்ப ஸ்ட்ராங்லி டைப்டு. ஸோ அதில் மேபி உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அதை வந்து பைத்தானில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம லிஸ்ட், டிக்ஷனரி இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.